ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்ரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாலட் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சோளக்கருது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ தேவையானதை பார்த்திங்கன்னா வேக வச்ச சோளம், குடமிளகாய், தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோசு, கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட முட்டையும் அதில் நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு தயிர், லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது சோளம் இருக்கனால நல்லாயிருக்கும். உப்பு தேவையானவங்க போட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது செகண்ட் ஒன். இது ஊற வச்சு வேக வச்சுருக்கேன் நிலக்கடலையை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் போட்டாச்சு. இதுக்கு குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், இது சாட் மசாலா. இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு குட்டியாக லெமனு, அது பாதி போட்டால் போதும். உங்களுக்கு தேவையான நிறையா பண்ணுறீங்கன்னா ஒன்று போட்டுக்கலாம், கொஞ்சமாக பண்ணுறதுனா பாதி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் 3 சாலட்டையும் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க மிக்ஸ் பண்ணலாம். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம நறுக்கி வச்சுருக்கதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லெமன் கட் பண்ணி அதில் பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். சாட் மசாலா போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம், கிண்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், பெப்பர் தூள் அதுதான் போடுறோம் கொஞ்சமாக. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது மச்சானுக்கு கொடுத்தேன். மச்சான் சாப்பிட்டுட்ருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு தான் பார்த்திங்கன்னா மச்சான் சிரிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது அடுத்து ஒன்று. இது நாளே ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கேன். முளைச்சிருச்சு பாசிப்பயிறு. அதுக்கு தேவையானது கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், குடமிளகாய். மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்குமே வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் தான் போட்டிருக்கேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம் எல்லோரும். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த சாலட் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.